இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ப்ரேயர். இது வந்து யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆலன்ஸ் பெய்லி அவங்களால கொடுக்கப்பட்டது த்ரூ ஹோலி மாஸ்டர் டிகே. 1936 வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாரோட என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. வேர்ல்டு வாருக்கு முன்னாடி வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1945 வந்து செகண்ட் பேராகிராஃப் வந்து கொடுக்கப்பட்டது. அது வந்து வேர்ல்டு வார் டைமில் வந்து என்ன செஞ்சதுன்னா கொடுத்தாங்க. அப்போது இதோடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வாரோட வந்து மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் எவ்வளோ ஒரு சஃபரில் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காண்டி தான் இந்த கிரேட் இன்வெகேஷன் அப்படிங்கிற பிரார்த்தனை வந்து என்ன செஞ்சதுன்னா கொடுக்கப்பட்டது. அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் வந்து இந்த கிரேட் இன்வெகேஷனை வந்து அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த கிரேட் இன்வெகேஷனை நம்மளை வந்து சொல்லி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கிரேட் இன்வெகேஷனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 70 லாங்குவேஜஸில் வந்து இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த கிரேட் இன்வெகேஷன் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் மியூட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும். ஓகே, அதோடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒளியை பற்றி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பேராகிராஃப் வந்து அன்பை பற்றி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. தேர்டு பேராகிராஃப் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய வில் பவரை பற்றி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஃபோர்த்து பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய செயல்கள் எல்லாம் மூடுவதாக, அதோடைய கதவுகள் வந்து மூடுவதாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபிஃப்த் பேராகிராஃப் வந்து டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர், இந்த 3 எனர்ஜியும் நல்ல பூமிக்குள்ளே வருவதாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ளே இருக்கும். என்ன எனர்ஜிலாம் நம்மளுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர், இந்த 3 எனர்ஜி தான் நம்மளுக்குள்ளே இருக்கும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த 3 எனர்ஜியும் சமமாக இருந்தது அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து எப்படி இருப்போம்னா நல்ல சக்ஸஸிவ் பர்சனாக இருப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 எனர்ஜியும் வந்து சமமாக இருக்காது. ஏதாவது ஒரு எனர்ஜி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நிறைய இருக்கும், மித்த 2 எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நல்ல அராட்டிக் ப்ராக்டிஷனராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டரோட டீச்சிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது அப்படின்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்குள்ள வந்து எந்த எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது, எந்த எனர்ஜி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எனர்ஜி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டிவைன் லைட் வந்து நம்மளுக்குள்ள கம்மியாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது சம்பந்தமான டெஸ்ட்டு தான் நம்ம லைஃப்பில் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம்னா அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுக்கு வந்து அந்த டெசிஷன் மேக்கிங்கில் வந்து சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தவறான ஒரு கைடன்ஸ் வந்து ஒரு கரெக்டான கைடன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக நம்மளுக்கு வந்து ஒரு இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று வந்து ஒரு இடத்துல வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆச்சு அப்படின்னா அடுத்தாப்பில் வந்து பழையபடியும் அதே மாதிரி வேறொரு இடத்துல ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த கிரேட் இன்வெகேஷன் சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 எனர்ஜியுமே நம்மளுக்குள்ள என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள ஃப்ளோ ஆகும். இப்போ நமக்கு தெரியாது நம்மளுக்குள்ள வந்து எந்த எனர்ஜி கம்மியாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் டிவைனுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன எனர்ஜி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அழகாக எந்த எனர்ஜியெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த எனர்ஜி எல்லாத்தையும் இது என்ன செஞ்சிடும்னா அழகாக என்ன செஞ்சிடும்னா நம்மளுக்குள்ள ஃபில் பண்ணிடும். ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ஈஸியாக ஓவர் கம் பண்ணி நம்மளால் வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நடக்குது. இதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நம்மளை என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் நம்ம பர்டிகுலராக சொல்லும் போது அந்த டைம் வந்து என்ன ஆகுதுன்னா நல்லா எனர்ஜைஸ்ட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி சொன்னோன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் சேர்ந்து சொல்லும் போது
இதோடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடகடன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து மெக்கானிக்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் மெக்கானிக்காக சொன்னால் கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்பவும் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை எப்படி செய்ய சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்லோவாக ப்ளஸ் வந்து அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல விஷுவல் பண்ணி கான்சென்ட்ரேட்னா இப்போ நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் இப்போ வந்து அந்த பேராகிராஃப் வந்து படிக்கும்போது உங்களுக்குள்ள நிறைய தாட் எல்லாம் வந்தது அப்படின்னா அப்போ வந்து அதோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். இப்போ உங்களால் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வேர்டையே நல்லா கவனித்து ஆழ்ந்து அந்த வேர்டோடு உங்களால் கனெக்ட் ஆகி சொல்ல முடிஞ்சுது, அது கூட சேர்ந்து உங்களால் நல்ல விஷுவலும் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதோடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து த ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் இருந்து நான் எடுத்திருக்கேன். டாரகம் சாதரியன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த கிரேட் இன்வெகேஷனை நம்ம எப்படி சொல்லணும், இது சொல்லும் போது என்ன நடக்குதுன்னு. இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த கிரேட் இன்வெகேஷன் சொல்ல ஆரம்பித்த உடனேயே நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 3 சக்ராஸும் 3 கிளான்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆக ஆரம்பிக்குமா, ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குமா. 3 கிளான்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய பிரெயினில் இருக்குது. பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் கரோட்டிட் கிளாண்ட். இது 3மே என்ன செய்யுதுன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அப்புறம் என்னென்ன சக்ராஸ்லாம் நம்மளுக்குள்ள ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, த்ரோட் சக்ரா ஆக்டிவேட் ஆகுது. த்ரோட் சக்ரா வந்து இதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட்டோட என்ன செஞ்சுருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க, லைட்டோட என்ன செஞ்சுருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தாப்புல வந்து நம்மளுடைய ஹார்ட் சக்ரா வந்து என்ன செய்யுதுன்னா ஆக்டிவேட் ஆகுது. அது வந்து லவ் எனர்ஜியோட என்ன செஞ்சுருக்காங்கன்னா கனெக்ட், அது நமக்கே தெரியும் லவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி தெரியும். நம்மளுடைய ஹெட் சென்டர் இந்த இடம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் பவரை நம்மளுக்குள்ள என்ன செஞ்சுட்டு வரோம்னா கொண்டுட்டு வரோம். Through this linkage, a person creates a circulation of energy within his system. இப்போ இந்த 3 எனர்ஜியும் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு சர்க்குலேஷன் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா கொடுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம வந்து படிக்கும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. பட் இப்போ இதெல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம பண்ணும்போது நம்மளுடைய இந்த கிரேட் இன்வெகேஷன் நம்ம சொல்லக்கூடிய எஃபெக்ட் வந்து என்ன ஆகும்னா பல மடங்காக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த 3 எனர்ஜி சென்டர் வந்து ஆக்டிவேட் ஆகுது இல்லையா, இதை வந்து நம்ம எதோடு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பிளானட்டோட நம்ம என்ன செய்கிறோம்னா கனெக்ட் பண்ணுறோம். பிளானட்னா ஃபஸ்ட்டு வந்து கிரகம், அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தோட நம்ம கனெக்ட் பண்ணணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மாஸ் அல்ல கேலக்ஸி விண்மீன்கள் அல்லது பிரபஞ்சம், இதோடு நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கனெக்ஷன் வந்து என்ன செய்யுதுன்னா ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். He cannot activate anything in the universe unless the correspond points are activated within himself. அவனுக்குள்ள வந்து முதல்ல இந்த ஆக்டிவேஷன் வந்து என்ன செய்யணும்னா நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் மேலே வந்து என்ன செய்ய முடியும்னா யூனிவர்ஸோட கனெக்ஷன் ஏற்படும் அப்படிங்கிறத கிளியராக என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல உனக்குள்ள நீ மாறினா மட்டும்தான் வெளியிலேருந்து உன்னால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் இவங்களும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. Nothing can be activated in the universe unless the corresponding point with the persons are activated. எதுவுமே மேலே பிரபஞ்சத்திலிருந்து எதுவுமே ஆக்டிவேட்டட் ஆகாது. உனக்குள்ள ஆக்டிவேஷன் ஆனால் மட்டும்தான் அங்கே வந்து ஆக்டிவேஷன் ஆகும். The stars do not have power upon unless we give them power to influence. மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பவர்ஸும் கிடையாது. நீ எப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறியோ அப்போந்தான் அதுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா பவர்ஸ் வந்து கிடைக்குது. ஆனால் நமக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா மேலே நம்ம இந்த 3 சக்ராஸ் இந்த 3 எனர்ஜி சர்க்குலேஷனையும் மேலே கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, to understand this we must clean out the treasure which has accumulated in our conscious for thousands of years. வருஷக்கணக்காக நம்மளுடைய கான்ஷியஸில் நம்ம வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா நாள்பட்ட குப்பைகள் நிறைய நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம்னா சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கனெக்ஷன் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து நம்மளுக்குள்ளே வர வர என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
கம்ப்ளீட்டாக இந்த குப்பைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா நீங்க ஆரம்பிக்குது, நம்மளை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா போக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து நடக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிவியரான ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா என்ன செய்ய சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 டைம்ஸ் வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா இந்த கிரேட் இன்வெகேஷன் வந்து ஒரு நாளைக்கு வந்து படிக்க சொல்றாங்க. படிச்சா எப்பேற்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் சரி உங்க லைஃப்ல உங்களால் என்ன செய்ய முடியுமா, ஈஸியா வெளியில வர முடியும். இந்த கிரேட் இன்வெகேஷனை வந்து எவ்வளவு அழகா நீங்க விஷுவல் பண்றீங்க அப்படிங்கிறத இதை பொறுத்து இருக்கு. உனக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், நீ உன்னை எப்படி அதை புரிஞ்சுக்கிட்ட, அது முக்கியமான விஷயம். எவ்வளவுக்கான இதுக்காண்டி நீ டைம் ஸ்பெண்ட் பண்ற, எவ்வளோ எனர்ஜியை நீ போடுற, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் உனக்குள்ள வந்து சேஞ்சஸை வந்து என்ன செய்யுமா, கொடுக்குமா. இந்த கிரேட் இன்வெகேஷன் நம்ம எது எதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமனான பர்பஸ் தான். வேர்ல்டு சர்வீஸ்க்காண்டி நம்ம என்ன செய்கிறோம்னா பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு வந்து வேர்ல்டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொரோனாவால் நிறைய கஷ்டத்தை வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து பண்ணுறோம். வேற எதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும்னா, ப்ராஸ்பேரிட்டி, சக்ஸஸ், நம்மளுக்கு நிறைய பவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ரிலேஷன்ஷிப் நல்லா ஆகணும், எதுக்கு வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த கிரேட் இன்வெகேஷனை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா சொல்ல முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்காண்டி என்ன செய்ய போகிறோம்னா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிரேட் இன்வெகேஷன் வந்து சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம எப்படி எதுக்காண்டி சொல்ல போகிறோம்னு பார்த்தோம்னா வேர்ல்டுக்காண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சொல்ல போகிறோம். செகண்டு வந்து நம்ம எதுக்காண்டி சொல்ல போகிறோம்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்காண்டி சொல்ல போகிறோம். உங்களுக்கு இன்னைக்கு யாரோட வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கோ அந்த நபரை என்ன செஞ்சுக்கோங்கன்னா கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க. நான் அப்படியே கைடு பண்ணுறேன். இந்த ஒளியை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா கிளென்ஸ் பண்ணுவோம். அடுத்தாப்புல லவ்வை வச்சு கிளென்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வில் பவர், அதுக்கப்புறமா அந்த 3 எனர்ஜியும் நம்மளுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம்னா கொண்டுட்டு வந்துக்கலாம். ஸோ இது நம்ம வந்து பண்ணலாம், இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்காண்டி பண்ணலாம். இப்போ நம்ம இந்த புக்கில் இருந்து இன்னொரு ஒரே ஒரு பேராகிராஃப் நம்ம டெய்லி வந்து இது வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம வந்து இந்த கிரேட் இன்வெகேஷன் பண்ண போகிறோம். 40 days நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து பல மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டரும் சொல்லியிருக்காங்க. இந்த புக்லேயும் என்ன செஞ்சுருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பேராகிராஃப் வந்து இந்த புக்லேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ரீட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து என்ன பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு குகைக்குள்ள ஒரு அருமையான ஒரு செரிமனி நடக்கிறத அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா பார்த்துருக்காரு. அப்போ ஒரு மேன் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கேண்டில் எடுத்துட்டு என்ன செஞ்சிருக்காருன்னா உள்ள போயிருக்காரு. அவர் கூடவே வந்து நிறைய குரூப் ஆஃப் பீப்புளும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த குகைக்குள்ள போயிருக்காங்க. அந்த நடு குகைக்குள்ள போன உடனே இந்த மனிதர் என்ன பண்ணாருன்னா அவருடைய கேண்டிலை வந்து என்ன செஞ்சுட்டாராம், ஆஃப் பண்ணிட்டாராம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக இருட்டு. இப்போ இவர் கேட்டிருக்காரு, இந்த குகையில் இருக்கிறது ஏதாவது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து கேட்டாங்களாம். கேட்கும்போது அவர் சொன்னாரா, இல்லை அவங்க எல்லாரும் சொன்னாங்களா, இல்லை எங்களுக்கு எதுவுமே இங்கே இருக்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத சொன்னாங்களாம். சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சாராம், அவருடைய கேண்டிலை பொருத்தினாராம். பொருத்திட்டு எல்லார் கையிலையும் என்ன செஞ்சாராம், கேண்டிலை வந்து கொடுத்தாராம். கொடுத்து அதை வந்து என்ன செஞ்சாராம், பொருத்தினாராம். பொருத்தினதுக்கு அப்புறமா இப்போ வந்து உங்களால பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அங்க இருக்கவங்க சொன்னாங்களாம், the 5-pointed star drawn on the cave wall. இப்போ வந்து என்ன பார்த்தாங்கன்னா ஒரு 5-pointed star வந்து அந்த கேவ்ல வந்து அழகா என்ன செஞ்சிருக்குன்னா வரையப்பட்டு இருக்கிறத எங்க எல்லாராலையும் பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா in cooperation we conquer. நம்மளுக்குள்ள வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஒரு விஷயத்தை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற மெசேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா by increasing each other's light, joy and health we increase our light, joy and happy and health. நீ வந்து அடுத்தவங்களுடைய ஒளியவும் அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தையும் அடுத்தவங்களுடைய ஹெல்த்தையும் நீ இன்க்ரீஸ் பண்ணுன அப்படின்னா மட்டும்தான் உன்னோடைய லைட்டு, உன்னோடைய சந்தோஷம், உன்னோடைய உடம்பு வந்து என்ன ஆகும்னா பல மடங்கா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலை வந்து எல்லார் கேண்டில்லையும் என்ன செஞ்சாருன்னா பொருத்தினாரு. அப்போ எல்லாருக்கும் ஒளி கிடைக்கும் போது மட்டும்தான் அந்த கேவ்ல இருக்கக்கூடிய அந்த பிக்சரை வந்து என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. இப்போ நான் மட்டும் எனக்கு கேண்டில் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு ஒளியை வச்சு என்ன பார்க்க முடியாதுன்னா அந்த கேவ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பிக்சரை பார்க்க முடியாது.
ஸோ அது மூலயமா என்ன சொல்றாங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நம்ம என்ன செய்யணும்னா இது அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இன்சிஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். திஸ் இஸ் தி ஹெல்த்தி ஃபவுண்டேஷன். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபவுண்டேஷன் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபேமிலிஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்கணும். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு கொடுக்கணும். அடுத்தாப்புல பிரதர்ஹுட்ஸ் நம்மளுடைய சகோதரத்தன்மைக்கு என்ன செய்யணும்னா கொடுக்கணும். இட் ஷுட் பி அ ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹியூமனிட்டி. இதுதான் மனித சமுதாயத்தோடைய ஃபவுண்டேஷன் வந்து இதுதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி லைட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஏன் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருத்து வேறுபாடு வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து ஒரு அம்மா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காண்டி தான் அந்த பையன் கிட்டக்க வந்து ஒரு விஷயத்த வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வேற மாதிரி என்ன செஞ்சுக்குவாங்கன்னா புரிஞ்சுட்டு அதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து என்ன செய்யாமல் போகும்னா கிடைக்காம போகும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வார்த்தைகள் மூலமாக செயல்படாமல் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம்னா எனர்ஜி ஒர்க் நம்மளால பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஃபேமிலியோட லைட்டை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். எனர்ஜி ஒர்க் தான் நம்ம இப்போ இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். ஸோ அந்த எனர்ஜி ஒர்க்கில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 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 யாருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஃபுல்லாத்தையும் நம்மளுக்குள்ளே எடுக்க போகிறோம். ப்ளஸ் அந்த நபருக்கும் நம்ம மேலே என்னெல்லாம் இருக்குதோ அந்த விஷயத்தை நம்ம எடுக்கிறது மூலியமா நம்மளால் என்ன செய்ய முடியும்னா எனர்ஜி ஒர்க் அழகாக பண்ண முடியும். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாய் வந்து நாளைக்கு வந்து இந்த புக் ரீடிங்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து குட்டி குட்டி விஷயத்தில் வந்து நம்ம சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நம்ம இதை படிக்கலாம். அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்லேயும் நம்ம என்ன செய்யணும்னா நிறைய நம்ம ஹெல்த்தில் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளுடைய சமுதாயம் எல்லாருடைய ஹெல்த்லேயும் நம்ம கேர் எடுக்கும் போது தான் நாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம்னா வளர்ச்சி அடைவோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம இன்னைக்கு கிரேட் இன்வொகேஷன் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். 3 செட்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பண்ண போகிறோம். கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். கையை வந்து நல்ல பிளஸிங்ஸ் பொசிஷனில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம இப்போ விஷுவல் பண்ணி பார்க்குறோம். நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மேலே இருந்து அப்படியே வர்றதை நம்மளால் என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. எங்கேருந்து வருது அந்த ஒளி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளானட்லேருந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். சோலார் சிஸ்டத்திலிருந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். கேலக்சியோட நம்ம என்ன செய்கிறோம்னா கனெக்ட் ஆகிறோம். அங்கேருந்து ஒரு பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மெதுவாக மெதுவாக வந்து இறங்குறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ஒயிட் கலர் ஒளியானது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய 3 சென்டர்ஸ் எனர்ஜி சென்டர்ஸ்குள்ளேயும் ரொம்ப அழகாக போகுது. நம்மளுடைய த்ரோட் சக்ரா, நம்மளுடைய ஹார்ட் சக்ரா, நம்மளுடைய கிரவுன் சக்ரா, இது 3ம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஆக்டிவேட் ஆகுது. நம்மளுடைய கைகள்ல இருந்து இப்போ அந்த ஒளியானது அப்படியே நல்ல பூமிக்குள்ள நல்ல ஊடுருவி போகிறத நம்ம நல்லா பார்க்குறோம். எல்லா கண்ட்ரீஸ்குள்ளேயும் இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இப்போ இந்தியா முழுவதும் இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸோடைய எல்லா சக்ராஸ்குள்ளேயும் இந்த ஒளியானது ஊடுருவி போகிறத நம்மளால நல்ல விஷுவல் பண்ணி பார்க்க முடியுது. இப்போ நம்ம அப்படியே தமிழ்நாடை நல்லா பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குள்ளேயும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. நல்ல நம்மளால விஷுவல் பண்ணி பார்க்க முடியுது. இப்போ இந்த ஒளியானது நம்மளுடைய ஸ்ட்ரீட் முழுவதும் நம்மளுடைய ஏரியா முழுவதுமாக இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. இந்த ஒளியானது இங்க இருக்கக்கூடிய இருள் அவை அனைத்தையும் விரட்டுகிறது. அறியாமை அனைத்தையும் விரட்டுகிறது. இந்த ஒளியானது அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குள்ளேயும் ஊடுருவி செல்கிறது. இப்போ இந்த ஒளியானது நம்மளுடைய ஏரியா முழுவதும் நம்ம அப்படி பிரகாசமா பிரில்லியண்டா நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள அந்த ஒளியை நல்லா பார்க்குறோம். இந்த ஒளியானது பிரகாசமா நம்ம வீடை சுற்றி அப்படியே ஜொலிக்குது. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறோம். இப்போ இந்த ஒளியானது நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் முழுவதுமாக இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது.
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. ஒவ்வொரு பர்சன்ஸ் நம்ம ஏரியாவில் நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸ்குள்ளேயும் இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இருள், ஆங்கர், ஹேட்டட், கன்ஃபியூஷன்ஸ் இவை அனைத்தும் நம்மளை விட்டு நீக்கப்படுகிறது. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. இப்போ நல்லா பார்க்குறோம், அன்பு எனர்ஜியானது, டிவைன் லவ் மெதுவாக மெதுவாக நம்மளுக்குள் வந்து இறங்குகிறது. நம்ம ஃபுல்லாக நம்மளுடைய ஆறா முழுவதும் நல்ல அன்பினால் நாம் நிறைந்து வழிகிறோம். நம்மளுக்குள்ள ஹாப்பினஸ், ஜாய், பிளிஸ் எல்லாமே நிரம்பி வழிகிறது. இப்போ இந்த வேர்ல்டு முழுவதும் அன்பினால் நல்ல பிங்க், லைட் பேபி பிங்க் எனர்ஜினால் இந்த வேர்ல்டு முழுவதும் நிரம்பி வழிகிறத பார்க்குறோம். நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நல்ல நிரம்பி வழிகிறத நல்லா பார்க்குறோம். நம்ம ஸ்ட்ரீட் முழுவதும் அன்பு எனர்ஜியால் நல்ல நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய வீடு முழுவதும் அன்பால் நிரம்பி வழிகிறத பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸ்குள்ளேயும் டிவைன் லவ் ஆனது ஊடுருவி செல்கிறது. எல்லாருக்குள்ளேயும் நல்ல டிவைன் லவ், எல்லாருக்குள்ளேயும் ஜாய், பிளிஸ்ஃபுல், ஹாப்பினஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம். அன்பு எனர்ஜி ரொம்ப அழகாக குணப்படுத்தும் சக்தி உடையதாக இருக்கிறது. நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் முழுவதும் இந்த லவ் எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட் எல்லாரும், டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த அன்பு எனர்ஜி ஊடுருவி செல்கிறது. இந்த அன்பு எனர்ஜி மிகவும் அற்புதமாக குணப்படுத்தும் சக்தி உடையதாக இருக்கிறது. அன்பு எல்லாருக்குள்ளேயும் ஊடுருவி செல்கிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great teacher return to earth. இப்போ நல்லா பார்க்குறோம், டிவைனோடைய வில் பவரானது மெதுவாக மெதுவாக நம்மளுக்குள் வந்து இறங்குகிறது. கடவுளுடைய வில் பவர் என்னவோ அந்த விருப்ப சக்தியே நம்மளுக்குள் வேலை செய்கிறது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஓன் வில் இல்லாமல் கடவுள் எதை விரும்புகிறாரோ அதையே நாம் செய்கிறோம். இப்போ நம்ம கைகள் வழியாக இந்த பிளஸிங்ஸை வந்து நம்ம வேர்ல்டு முழுவதுமாக நாம் கொடுக்குறோம். இந்த வேர்ல்டு முழுவதுமே கடவுளுடைய தெய்வீக சக்தியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய இந்தியா முழுவதும், நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதும், நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த கடவுளுடைய விருப்ப சக்தியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஸ்ட்ரீட் முழுவதும் கடவுளுடைய விருப்ப சக்தியால் நிரம்பி வழிகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. இப்போ கடவுள் கிட்டக்கிருந்து வரக்கூடிய ரேஸ் நம்மளுக்குள்ள உள்ள வருது. உள்ள வரும்போது நம்மளுடைய தீய சக்திகள் எல்லாமே அந்த இடத்துல வந்து எல்லாமே அழியிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய லோயர் எமோஷனான ஆங்கர், ஹேட்டட், ஜெல்லஸ் இவை அனைத்தும் நம்மளை விட்டு நீங்குகிறது. இப்போ நம்ம கைகள் வழியாக வரக்கூடிய பிளஸிங்ஸ் ஆனது வேர்ல்டு முழுவதுமாக செல்கிறது, இந்தியா முழுவதுமாக செல்கிறது. இந்தியாவில் தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஏரியா முழுவதுமாக பார்க்கிறோம். நம்மளுடைய ஸ்ட்ரீட் முழுவதும் இந்த எனர்ஜியை பார்க்குறோம். நம்மளுடைய வீடு, நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய குணங்கள், எரிச்சல், கோபம், வன்மம் அவை அனைத்தும் நீக்கப்படுகிறது. அவங்களுக்குள்ள நல்ல எனர்ஜி மட்டுமே ஊடுருவி செல்கிறது. From the center, which we call the human race, let the plan of love and light work out and may seal the door where evil dwell. இப்போ நம்மளுக்குள்ள வந்து அந்த மூணு எனர்ஜியும் உள்ள வர்றதை பார்க்குறோம். டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர் மூணும் நம்மளுக்குள்ள வருகிறது. வந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமியை நோக்கி பாய்கிறது. இப்போ வேர்ல்டு முழுவதுமாக இந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகுது. நம்மளுடைய இந்தியா முழுவதும், நம்மளுடைய தமிழ்நாடு, நம்மளுடைய ஏரியா, நம்மளுடைய ஸ்ட்ரீட்டு, நம்மளுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்குள்ளும் இந்த டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர் எல்லாமே ஊடுருவி எல்லா இடங்களும் நிரப்பப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இப்போ நம்மளுக்கு யாருக்கு கிட்டக்க ப்ராப்ளம் இருக்கோ, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கோ, அவங்கள நம்ம கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கலாம்.
இப்போ மேலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து மிகவும் அற்புதமாக அந்த டிவைன் ஒளியானது நமக்கு மெதுவாக மெதுவாக நம்மளுக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய த்ரோட் சக்கராக்குள்ள வருது. நம்மளுடைய த்ரோட் சக்கராக்கு உண்டான எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட், ஒளி. அந்த நபரை பற்றி நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய தவறான எண்ணம் அவை அனைத்தும் நம்மளுடைய த்ரோட் சக்கராவிலிருந்து நீக்கப்படுகிறது. அதே மாதிரி அந்த நபருக்குள்ளும் இதே எனர்ஜி வந்து அப்படியே மேலே பிரபஞ்சத்திலிருந்து வருது, வந்து அந்த நபருடைய த்ரோட் சக்கராக்குள்ளேயும் செல்கிறது. அந்த நபருக்கும் நம்மளை பற்றி ஏற்கனவே ஏற்பட்டக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே அவருடைய ஆறாலிருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்ம அந்த நபரை பற்றி வைத்து கொண்டிருக்கக்கூடிய சப்ரஸ்ட் எமோஷன், ஆங்கர், இரிட்டேஷன்ஸ், இவர் இப்படித்தான், இவங்க மாற மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு, ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங், இவை அனைத்துமே நம்ம இருவருக்குள்ள இருக்கக்கூடிய த்ரோட் சக்கராவில் இருந்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. இந்த லைட் எனர்ஜியானது நம்மளுக்குள்ள வந்து நல்ல ஒரு ஒளியை கொடுக்கிறது. நம்மளுடைய ஆறா முழுவதும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை நல்லா கொடுக்கிறது. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. இப்போ மேலே இருந்து அற்புதமான ஒரு பிங்க் கலர் எனர்ஜி, பேபி பிங்க் கலர் எனர்ஜியானது மெதுவாக மெதுவாக நம்மளுக்குள்ளும் அவருக்குள்ளும் வருகிறது. நம் இருவருடைய ஹார்ட் சக்கராவை மிகவும் அற்புதமாக ஆக்டிவேட் செய்கிறது. நம்மளுடைய ஹார்ட் சக்கராவில் இருக்கக்கூடிய ஹேட்டர்டு, வெறுப்பு, அந்த நபரை பற்றிய வெறுப்பு, அவை அனைத்தும் என்ன செய்யுதுன்னா நீக்கப்படுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய அற்புதமான லவ் எனர்ஜியால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சப்போர்ட் பண்ணி என்ன செய்கிறோம்னா அழகாக நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு எனர்ஜியை நம்மளால் பார்க்க முடியுது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. இப்போ மேலே இருந்து டிவைனோடைய எனர்ஜியானது மெதுவாக மெதுவாக வந்து இறங்குகிறது. டிவைனோடைய எனர்ஜி இறங்கும் போது அவருடைய கருத்தே நம்மளுக்குள் இறங்கி செயல்பட ஆரம்பிக்குது. அதை நம்ம நல்லா பார்க்குறோம். நம்மளுக்குள்ளேயும் சரி, அந்த நபருக்குள்ளேயும் சரி, மிகவும் அற்புதமாக நம்மளால உணர முடிகிறது. நம்ம இரண்டு பேருக்குள்ளேயுமே டிவைன் என்ன நினைக்கிறாங்களோ அதன் பிரகாரமே நாம் என்ன செய்யறோம்னா வழி நடத்தப்படுகிறோம். டிவைன் எனர்ஜியே நம்மளை என்ன செய்யுதுன்னா மிகவும் அற்புதமாக வழிகாட்டப்படுகிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நல்ல ஒரு ஹாப்பினஸ், நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு இணக்கம், சரியான பாதை எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. நல்ல கைடன்ஸ் கிடைக்குது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served. இப்போ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள் அனைத்தும் எரிக்கப்படுகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may it seal the door where evil dwell. இப்போ நாம் இருவருக்குள்ளேயும் இந்த மூணு எனர்ஜியானது மிகவும் அற்புதமாக இறங்குகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இப்போ நம்ம ரெண்டு பேரும் அப்படியே நிற்கிறோம். நல்ல சந்தோஷமாக கை கோர்த்துட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இருவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த மூணு எனர்ஜி சென்டரும் மூணும் கொண்டு போய் எதோடி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகுது. நம்ம இப்போ அப்படியே ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served. From the center which we call the human race, let the plan of love and light work out and may it seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Maha Guruji Vinili, to all the great ones, Holy Gurus, Holy Master, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for the greater understanding of this great invocation. Thank you in full faith. So be it. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். நல்ல அந்த உறவு வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு புன்னகையோட கண்களை திறந்து கொள்ளலாம்.